3-4 மாதங்கள் கடந்து உம்முடைய சமூகத்தில் வரவும், நன்றியை எடுக்கவும், விடுதலையோடு உம்மை வழிபடவும் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பெரிதான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த COVID-19 என்ற நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் எங்களுடைய தமிழக அரசின் வழியாக ஆலயங்கள் திறக்கப்படக்கூடியாக நீர் கிருபை செய்தீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அது மட்டுமல்லாது எங்களுடைய திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். இத்தனை நாட்கள் இல்லத்திலிருந்தே உம்மை வழிபட்டோம், உம்மை ஜெபித்தோம், வேதங்களை வாசித்தோம், தியானங்களிலே கலந்து கொண்டோம். ஆனால் இந்த கூட்டு ஆராதனையில், இந்த கூட்டு உறவில நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக, ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாக எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துவக்கம் முதல் இறுதி வரை நீர் பிரசன்னமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே குற்றம் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் நிறைவாக்கும். வந்திருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக இந்த சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். ஆராதனைக்கு துவக்கமாக பாமாலையின் 10 நாம் அனைவரும் 2 வருடமாகவே பாடலாம். பாமாலையின் 10 போற்றிடு ஆண்டவரே. Send them some solo
நின்றவரமாக ஜெபம் செய்வோம். இரண்டாம் ஆராதனை முறைமையில சுருக்கமாக நான் இதனை கொண்டு செல்வேன். என்னோடு கூட ஒத்துழைப்பு தாருங்கள். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழப்படுவோம். அமர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாக காணப்படட்டும் தகப்பனே. அது மாத்திரமல்ல, நாங்கள் துதிக்கிற ஒவ்வொரு துதியும் உடைய சமூகத்தை எட்டவும் அதிலே நீ சந்தோஷப்படுவீர் என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் அதை துதிக்கிறோம். சிறு பிள்ளைகளைப் போல அந்த உணர்வோடு கூட நாங்கள் அதை துதிக்கிறோம். நீர் எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அதில் பிரியப்படுகிற கடவுளாக இருக்கிறீர். எங்களோடு கூட வாசம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக உடைய சமூகத்தில் நாங்கள் கற்றுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதி நிறைவாக காத்துக்கொள்ளும். இந்த நோயின் தாக்கத்திலிருந்து ஜீவனோடு இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேறு எது இருக்கிறது சுவாமி? ஆண்டவரே, நீ கொடுத்த ஜீவனுக்காக, நீ கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக, நீ கொடுத்த நல்ல திருச்சபைக்காக, சிதம்பரத்திற்காக, வேலை ஸ்தலத்திற்காக, அனைத்து காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் நன்றி எடுக்கும். நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறேன், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறேன், குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறேன், தேவைகளை சந்தித்து வருகிறேன். தொடர்ந்து காத்தவர்களும், தொடர்ந்து காத்தவர்களும் எங்களுடைய துதிகளை நீ ஏற்றுக்கொள்ளும், நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபத்தை எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். நம்முடைய பாவங்களை வல்ல கடவுளிடம் அறிக்கை செய்வோம். கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக நம்முடைய இல்லங்களில் இருந்து நாம் நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டோம். காணொலி காட்சியின் வழியாக இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு கடவுள் ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். மறுபடியுமாக ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வோம். நன்றியுள்ள இதயத்தோடு கூட நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் ஊற்றுவோம், இறக்கி வைப்போம், பாரங்களை இறக்கி வைப்போம். சுமப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏற்கனவே சுமப்பேன், தப்புப்பேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்துல, நான் தான் ஆண்டவரே, உம்முடைய மகன், உம்முடைய மகள், உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன், இவ்வாறு வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று கேட்போம், கெஞ்சுவோம். பாவங்களின் திரள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை நீக்கி போடுகிற வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு உண்டு. அவருடைய இரத்தத்திலே ஜீவன் உண்டு. அவருடைய இரத்தத்திலே மன்னிப்பு உண்டு. அவருடைய இரத்தத்திலே நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கையோடு கூட ஜெபிப்போம். ஆண்டவரே, பாவங்களை சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு இருக்கிறோம். அந்த அறிக்கையை செய்த பாவங்களை நாங்கள் மீண்டும் தொடராதபடி நீ தாமே எங்களை காத்தருளும். இந்த பாவத்திலிருந்து எங்களை விடுதலை தந்திருக்கிறேன் எங்களுக்கு என்று சொல்லி உறுதியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நாங்கள் இந்த பாவங்களை நீ மன்னித்ததற்காக நன்றி சொல்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள அவரோடு காத்திருக்கிறோம். நீர் இறங்கி வா, எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபத்தை எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒரு 2 சரணம் ஒரு பாடலாம். இயேசுவை துதி செய் 73வது கீர்த்தனை. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். 3 ஸ்டான்ஸாக தான் இருக்கு. ஒரு முறை பாடிவிட்டு நாம் வேத பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இயேசுவை துதி செய்.
கிறிஸ்தே சுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் மாசனுகாத பராபர வஸ்து மாசனுகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் அந்தரவான் தரையும் தருதந்தன் அந்தரவான் தரையும் தருதந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தரனந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தரனந்தன் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் எண்ணிய காரியம் யாவும் முகிக்க எண்ணிய காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக போர்டு கேட்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை. இந்த கோவிட் தொற்று இருக்கிற அப்படின்னால இந்த ஒரு சில நாட்களுக்கு வேத பாடத்தையும் நானே வாசிக்க இந்த மைக்கு தொடர்றது யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால ஒருத்தர் கூட இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முடிவு தான். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34 முதல் 44 வரை. பக்கம் எண் 56. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பொழில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவரிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லோரையும் பசும்புலின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்கள் கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் வந்து 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும்
மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையான அனுபவம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாகவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் எங்களுக்கு தந்திருக்கிறது மனமகிழ்ச்சியான அர்த்தம் நிறைந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தட்டும். சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு ஊக்கத்தை தரட்டும். இன்னும் விசுவாசத்தில் வேறொருத்தி வளரணும். உடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழும் இடங்களிலே நற்சாட்சி பகர்கிறவர்களாக இருக்க இந்த வேத பகுதி எங்களுக்கு உதவி செய்ய திருவை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமென். வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல நாட்களுக்கு பிறகு உங்களை ஆலயத்தில் எல்லாம் முகமுகமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி இதயத்தோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்களை தொடர்ந்து கடவுள் காப்பார். இந்த பகுதியை நாம் வாசி கேட்டோம் இல்லையா? மார்க்கு 6ஆம் அதிகாரம். இந்த பகுதியை வைத்து ஒருவேளை என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க முடியுதா? அவங்களுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் இந்த பகுதிக்கு? ஒருவேளை இந்த வாரம் ஏதாவது முக்கியமான வாரம் அல்லது கடந்த வாரம் செப்டம்பர் 5ஆம் தேதி ஏதாவது நினைவு கொள்ளுதா? சாரி, ஆசிரியர். சரி, அதை ஒட்டி டீச்சர்ஸ் டே, எஜுகேஷன் சண்டே என்கிற விதமாக நமக்கு டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் என்ற தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். விடுதலையின் காரணிகளாம் ஆசிரியர்கள் என்ற தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். இது ஆசிரியர்களுக்கு தான் ஐயா, எங்களுக்குலாம் கிடையாதா அப்படின்னா இல்லை. நம்முடைய பரம ஆசிரியர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் செய்த ஒவ்வொன்றும் நம்ம எல்லாருக்கும் பாடமாக இருக்கிறது. அதை எந்த வகையில் நாம் நம்முடையதாக்கிக் கொள்ள முடியும் என்று நாம் இன்றைக்கு பார்ப்போம். வெகு சுருக்கமாக நான் முடித்து விடுகிறேன். ஒருவேளை நான் இந்த அனிதா அவர்களை குறித்து நாம் தெரிந்திருக்கல. நீட் தேர்வு எழுத முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாணவி. ஜூன் 17ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு கேரளாவில் இருந்த மலப்புரத்தை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கின்றவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். என்ன காரணம்? படிப்பதற்கு ஸ்மார்ட் போன் இல்லை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2020 14 வயது பையன், பண்ருட்டியில் இருக்கக்கூடிய 14 வயது பையன் தற்கொலை செய்து கொண்டார். காரணம் ஸ்மார்ட் போன் இல்லை. எங்கள் அப்பா அந்த முந்திரி விற்று அந்த காசை வாங்கி கொடுத்துறேன்பான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாரும் படிக்கிறாங்க, நான் படிக்க முடியலையே. சரி, இப்படிப்பட்ட சூழலில் கல்வி ஆசிரியர்களுடைய முக்கியத்துவம், ஆசிரியர்கள் என்பவர்கள் பாடத்தை மட்டும் போதிப்பவர்களா அல்லது வாழ்க்கை நெறியை சேர்த்து போதிப்பவர்களா? இன்னைக்கு ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் வாத்தியார் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களே கேட்டகிஸ்டாகவும் இருப்பாங்க, அவங்களே வாத்தியாராகவும் இருப்பாங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம மிஷினரிகள் துவங்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போதகர் ஆசிரியராகவும் இருப்பார், இல்லை தலைமை ஆசிரியராக இருப்பார். அவர் இப்போ சட்டை போட்டிருக்கானா, காலில் செருப்பு போட்டிருக்கானா, சாப்பிட்டு வந்தியாடா, வீட்டில் என்ன பிரச்சனை, ஏன்டா அப்படி சோர்வா இருக்கு, தலை ஏன்டா என்ன வைக்கல, அப்பா அம்மா என்னடா செய்கிறாங்க, வேலைக்கு போனாங்களா, இந்த வாரம் சம்பளம் வந்துச்சா, ஏன் படிக்கல, ஏன் வீட்டு பாடம் செய்யல, கடைசியோடு கேட்பதற்கு வாழ்க்கையில அவர்கள் ஒரு அங்கமாகி இருந்தார்கள். யாரு? ஆசிரியர்கள். ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கும் நிறைய ஆசிரியர்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த இடைவெளி இல்லை, இந்த செல்போன்
அந்த நெட்டு, இன்டர்நெட்டு. அதன் வழியாக கற்பிக்கும் போது எந்த அளவுக்கு அது போய் சேருது? ஒரு பையன் புரியலன்னு செத்து போயிட்டான். எனக்கு அது நடத்துறது விளங்கி கொள்ள முடியல, என்னால் கிரகிச்சிக்க முடியல. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல மார்க் வாங்கிச்சு, நான் இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல ஒருவேளை நம்ம இயேசு கற்றுக் கொடுக்கிற விஷயம் அது நம்முடைய வாழ்க்கை, இது பள்ளிக்கூடம் கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, வாழ்க்கையில எந்த நிலையில வேணா நீங்க இந்த விஷயங்களை நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா சீஷர்களை அழைத்து அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான பாடம் அது. நீங்க யோசிச்சு பாருங்க, மார்க் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, இந்த 6ஆம் அதிகாரத்தின் 30 வாசிச்சாதான் நமக்கு அதனுடைய பின்புலம் தெரியும். என்னன்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரையும் ஃபர்ஸ்ட் மிஷன், அவர்களுக்கான முதலாவது அர்ப்பணி, அவங்க எல்லாரும் போய் ஊழியம் செய்யறாங்க. ஊழியம் செஞ்சு சுகப்படுத்தி பிசாசுகளை விரட்டிட்டு களைப்போட சோர்வோட வராங்க. யார்கிட்ட வராங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. ஐயா, எங்களுக்கு உணவு வேணும், எங்களுக்கு ஓய்வு வேணும், எங்களை தனிமையில எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஒருவேளை அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கு தகுந்தாற் போல ஒரு தனிமையான இடத்துக்கு அவர் அழைத்து செல்கிறார். ஒரு வில்டர்னஸ் என்று ஆங்கிலத்தில் வனாந்தரமான பகுதி அல்லது ஆற்றுக்கு அப்புறம் ஒரு தனிமையான பகுதி என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த பகுதிக்கு அவரை அழைத்து செல்கிறார். 12 சீடர்களை அழைத்து செல்கிறார். சரிங்களா? இதுதான் அதனுடைய பின்புலம். அதை இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? என்ன மனநிலைமையில இருந்தாங்க? என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி? என்ன மனநிலைமையில இருக்காங்க? யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. யாரு? திருமுழுக்கு யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிடுறாங்க? சிறை செய்து கொலை செய்து விடுகிறார்கள். இந்த செய்திக்கு பின்னதாக ஊழியத்துக்கு போயிட்டு வந்த சீடர்களுக்கு இயேசுநாதர் தனிமையில கூப்பிட்டு போய் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து, அவர் எவ்வளவு தூரம் மனசுல வருத்தத்தோட இருந்திருப்பாரு, சீடர்கள் எவ்வளவு தூரம் மனசுல எப்படி ஊழியம் செய்யறது? இந்த ஊர்ல ஏதாவது பேசினா தலையசிங்கிறாங்க, எப்படி ஊழியம் செய்யறது, எப்படி மக்களுக்கு அணுகுறது, எவ்வளவு கேள்விகள் இருந்திருக்கும், எவ்வளவு மனத குழப்பங்கள் இருந்திருக்கும். அவர்களை தனிமையில அழைத்து சென்று மிக முக்கியமான பாடங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஜனங்கள் இருப்பதையும் அவர் கண்டுகொள்கிறார். ஒரு கம்பேஷனேட் டீச்சர். ஜீசஸ் வாஸ் a compassionate teacher. இயேசு கிறிஸ்து மனதுருகுகிற கடவுளாக இருந்தார், மனதுருகுகிற ஆசிரியராக இருந்தார். அதனாலதான் அன்னைக்கு நான் சொன்னேன், உணர்வுள்ள ஆசிரியர்கள் தேவை. சம்பளத்திற்காக, ஊதியத்திற்காக நாங்கள் இதை செய்து விட்டோம், கையெழுத்து போட்டு விட்டோம், எங்களுக்கு சம்பளம் வந்துவிடும் என்கிற ஆசிரியர்கள் அல்லாமல் நமக்கு மாணவர்கள் மீது, சமூகத்தின் மீது, திருச்சபையின் மீது, குடும்பத்தின் மீது அக்கறையுள்ள ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் அல்லது ஆயர்கள் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறார்கள், கற்பிக்கிற இந்த ஒரு நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கின்றது. 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, நாம் பொறுப்புகளை தட்டி கழிப்பதை உணரச் செய்து பொறுப்பளிக்கிற ஆசிரியர். லிபரேட்டிவ் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தோம். டீச்சர்கள் விடுவிக்கிற காரணங்கள் என்று சொல்லி பார்த்தோம். எந்த விதத்துல விடுவிக்கிற காரணங்களாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? முதலாவது, நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கோம். நிறைய நேரம் தம்பி கொஞ்சம் வாங்க, செஞ்சு விடலாம், சர்ச்சுக்கு வாங்க, அல்ல ஆசிரியர் கூப்பிடுறாங்க, தலைவி கொஞ்சம் ப்ரொஜெக்டர்ல போடணும், இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா சார், இப்பதான் சார் அம்மா கூப்பிட்டாங்க, கடைக்கு போக சொல்லியிருக்காங்க சார், நீங்க வேலை சார், அங்க பாட்டு செத்து போச்சு. பொறுப்புகளை தட்டி கழிக்கின்ற நிலைமையில இருக்கிற நமக்கு நிறைய நேரத்துல ஒருவேளை பயம் இருக்கு, இதை நாம செஞ்சா எப்படி செய்வோமோ, அதனாலேயே நம்ம தட்டி கழிக்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா 14-21 வசனங்கள் வரை வாசிக்கும் போது நமக்கு இது புலப்படுகிறது. அதை நான் அவ்வளோத்தையும் வாசிக்காம நீங்க வீட்டில் வாசிங்க. 17-18 நான் வாசிக்கிறேன். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களுக்கு அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? கேட்கிறார் பாருங்க கேள்வி. அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சதை வச்சு he reflects on the issue. ஒரு 5000 பேர் 5000 புருஷர்களுக்கு மாத்திரம் உணவு, அது இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. குழந்தைகள் இருந்திருப்பார்கள், பெண்கள் இருந்திருப்பார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருந்திருப்பார்கள். இவங்களுக்கெல்லாம் உணவளித்ததை வச்சு சீஷர்களுக்கு, ஏப்பா உங்களுக்கு விசுவாசத்தை ஏன் மங்கி போறீங்க? உங்களால் முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? பொறுப்புகளை ஏன் தட்டி கழிக்கிறீங்க? நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இவ்வளவு செஞ்சிருக்கேன், இவ்வளவு பகிர்ந்திருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாததுல இருந்து பகிர்ந்திருக்கிறேன், ஆனா நீங்க இவ்வளவு செஞ்சு உணராதிருக்கிறது எப்படி? காதிலிருந்து கேளாமல், கண்ணிலிருந்து பாராமல் இருக்கிறது எப்படி? நான் உங்க கூடயே இருக்கிறேனே, உங்களுக்கு விடுதலை அளிக்கிறேனே, நீங்க செய்யணும் தானே நான் நினைக்கிறேன், என்னையவே கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. அதுதான் இந்த அதிகாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம். பொறுப்புகளை என்ன சொல்றாங்க? 36 வசனம், 6ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 36 வசனம். புசிக்கிறதுக்கு இவரிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிடும். சார், நிறைய ஊர் இருக்கு, இவங்களுக்கு தூரத்துல கூட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் இல்லை. இவங்க போய் ஊர்ல போய் அவங்க முடிஞ்சவங்க வாங்கி சாப்பிட்டுட்டோம், அமுச்சு விட்டுருவோம். இதுதான் உக்ரானத்துவத்துல அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க பார்த்துக்கிட்டோம், வரவங்க அவங்க சானிடைசர் கொண்டு வரட்டும், வரவங்க அவங்க மாஸ்க் கொண்டு வரட்டும், வரவங்க அவங்க புத்தகம் கொண்டு வரட்டும். அப்படி ஒரு பொறுப்புகளை தட்டி கழிக்கின்ற நிலைமை கிறிஸ்தவர்களுக்கு எந்த நிலையிலும் வரக்கூடாது. அது ஆசிரியர்களாக இருக்கட்டும், எந்த பொறுப்புல நீங்க இருந்தீங்கன்னாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்கள அனுப்புங்க, அவங்க போய் சாப்பிட்டுட்டோம். அடுத்த வசனத்துல இயேசு சொல்லித்தரார் அதுக்கான பதில். பொறுப்புகளை தட்டி கழிக்கிறவர்களுக்கு அவர் அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பார்த்து சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல அவர் அவர்களை நோக்கி நீங்களே, வேற யாரும் இல்லை, யாரு? யூ, நீங்க தான் பொறுப்பு. இதுக்கு மேல நீ சொல்லாத, நீங்களே அவர்களுக்கு அப்பணம் கொடுங்க. இதுதான் முக்கியமான ஒரு தேவை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவை என்ன சொன்னா இதுதான். நாம பொறுப்புகளை கையில் எடுக்கணும், பொறுப்புகளை தட்டி கொளிக்க கூடாது. 2வது காரியத்தை நான் சொல்றேன், நாம் இயலாமையை உணரச் செய்து ஆளுமையை தருகிறார். நாம் இயலாமையை உணரச் செய்து ஆளுமையை தருகிறார். 37ஆம் வசனம் பின்பகுதியை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அவருடைய இயலாமை வருகிறது. சார், 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கணுமோ? அவங்க கொடுக்கல, கேள்வி கேட்கிறாங்க. இது எதை குறிக்கிறதுனா அவருடைய இயலாமையை குறிக்கிறது. 200 தினாரி அப்படின்றது, ஒரு தினாரிங்கிறது ஒரு சாதாரண கூலி தொழிலாளர்களுடைய ஒரு நாள் ஊதியம். அப்ப 200 நாள் சம்பளம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் சம்பளத்தை கொண்டாந்து போடுங்க சார் அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம் இல்லை? 200 நாள் சம்பளத்தை கொடுத்து நான் இவங்களுக்குலாம் அப்பம் வாங்கி வந்தவங்களுக்குலாம் அப்பம் வாங்கி கொடுக்கணுமா? அது ஏன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு தங்களுடைய இயலாமை, என்கிட்ட இல்லை ஆனாலும் இருந்தாலும் அப்படி பண்ண முடியுமா? அவ்வளோ செலவழிக்கலாமா? இதில் போய் செலவழிக்கலாமா? நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா? ஆனால் உணவு அடிப்படை தேவை என்பதை மறந்து போகிறார்கள். அதே சமயம் தங்களிடத்தில் தங்களால் முடியும், தங்களிடத்தில் இருக்கிற நேசர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை மறந்து போகிறார்கள். அதுக்கு பதில் சொல்றார். இயலாமையை மாற்றி ஆளுமையை தருகிறார். எப்படி தருகிறார்? 38ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். பார்த்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. என்கிட்ட எவ்வளவு ரிசோர்சஸ், என்கிட்ட இருக்கிறத நான் முதல்ல கொடுக்கணும், அப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேசணும். அவங்க அதை செஞ்சுப்பாங்க, இது செய்வாங்க. என்கிட்ட இவ்வளவுக்கு நான் இதை செய்யறேன், அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அந்த மனநிலைமை ஒவ்வொரு ஆளுமை, ஒவ்வொரு தலைவர்களுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உருவாக வேண்டும். இயலாமை இருப்பது இயல்புதான். என்னால் இது முடியுமா? நான் இவ்வளவு செலவு பண்ணணுமா இந்த விஷயத்துக்கு? இல்லை இவ்வளவு நேரத்தை கொடுக்கணுமா? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வரணுமா? இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழலாம். இயலாமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கம். அது வரும், அப்பக்கப்ப தலை தூக்கும் போதுதான் கடவுள் நமக்கு ஆளுமை தருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆளுமை தருகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். நம்ம கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் நம்ம கிட்ட உள்ள உங்களோட
ஆயத்தமா? மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம் சிக்கல்களை சவால்களாக அணுக உதவும் ஆசிரியர். நம் சிக்கல்களை சவால்களாக அணுக உதவும் ஆசிரியர். அது liberative teacher, the one who simplifies our complexities. நாம குழப்பமா நினைச்சிட்டு இருப்போம், என்னடா அது 5000 புருஷன் இருக்காங்க, அது அன்னில இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்? அது செய்யக்கூடிய விஷயம்லாம் ஒரு சிறிய காரியம் தான். 39ஆம் வசனத்துல அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இத்தனை பேரையும் மோசேயை வனாந்தரத்தில் அவர் நடத்தி வரும்போது, மக்களை நடத்தி வரும்போது அவர் நியாயம் தீர்க்க முடியாமல் திறவிட்டு இருந்தார். அவர் நடத்தி வருவதற்கு முன்பதாக எத்தனை அவரை சந்திச்சு, எப்பா நீ ஒத்தனா செய்யற, ஒவ்வொருத்துக்கும் ஒரு தலைமைத்துவத்தை கொடு, பொறுப்புகளை கொடு, அவங்க சாதாரணமான பெட்டி கேசஸ் அவங்க டீல் பண்ணிக்கணும், முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நீ பாரு. அது போலதான் இத்தனை பேருக்கு எப்படியா சோறு போடுறது, இத்தனை பேரை எப்படி நம்ம கவனிக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நம்ம பரிமாறுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பந்தி பந்தியா உட்கார வைங்கிறாரு. அந்த பிரச்சனையை உடைச்சு அதை முழு பிரச்சனை, பெரிய பூதாகரமா வர பிரச்சனைய, ஐயோ பிரச்சனை இவ்வளவு பெருசா அப்படின்னு பார்த்தா அந்த பிரச்சனை நம்மளை அமுக்கிடும். ஆனா அந்த பிரச்சனையை சின்ன சின்னதா உடைச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு நம்ம கடவுள். இதுதான் நமக்கு கிறிஸ்தவத்துல இந்த சின்ன சின்ன அடிப்படை உண்மைகளை மறந்து பெரிய பெரிய விஷயங்களை யோசித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். அதுதான் இவர் அதுக்கு உடனே அவங்க எப்படி செய்யறாங்க பாருங்க. they themselves 50 பேரா 100 பேரா பந்தி பந்தியா உட்கார்ந்துடுறாங்க. எவ்வளவு ஈஸியா போயிடுச்சுல, எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு. அழகா ஒருத்தட்ட பாஸ் பண்ணா அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் இந்த பந்தி. இதுதான் இந்த ஒரு பெரிய சிக்கலை தீர்ப்பதற்கு அந்த ஒரு சின்ன சின்ன அதுல என்ன சின்ன சின்ன கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை அணுக கடவுள் நமக்கு உதவி செய்வார். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக நம் பொறுப்புகளை தட்டி கழிப்பதை உணரச் செய்து பொறுப்பளிக்கிற ஆசிரியர். இரண்டாவதாக நம் இயலாமை உணரச் செய்து ஆளுமை தருகிற ஆசிரியர். மூன்றாவதாக நம் சிக்கல்களை சவால்களாக அணுக உதவுகிற ஆசிரியர். இத 3ஐயும் நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். அவங்களை எல்லாம் எங்க கூட்டு போறாரு, சீடர்களை எல்லாம் எங்க கூட்டு போறாரு, எப்படி கூட்டு போறாரு, தனிமையில கூட்டு போறாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. தனிமையில கூட்டு போறாரு. அந்த மக்கள் எல்லாம் கூட்டமா வராங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த இறந்து போன அந்த விஷயத்த கூட மறந்து, யோவான் ஸ்நானன் இறந்து போனதை மறந்து, சீடர்கள் எல்லாம் பசியில இருக்கிறாங்க, சோர்வுல இருக்கிறாங்கிறத, நான் பசியில இருக்கிறேன் சோர்வுல இருக்கிறாங்கிறத மறந்து மக்களாக பேசுறார். சத்தியத்தை விளக்கி சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு இருக்கிறார். இதைத்தான் தடைப்பட்ட சிறப்பு கூடுகை விடுதலை விருந்தாக மாறுகிறது. தடைப்பட்ட சிறப்பு கூடுகை அவங்களுக்குலாம் ஒரு ரெட்ரீட், 1 டே ரெட்ரீட் போட்டு கூட்டு போறாரு தனியா. யாரு? சீடர்கள் எல்லாம். அது தடைப்பட்டு போச்சுன்னு சொல்லி அவரு அதையும் நெகட்டிவா எடுத்துக்கல. நம்ம வாழ்க்கையில எதையும் நெகட்டிவா எடுத்துக்க வேண்டியதில்லை. அதை என்னவா மாத்திடுறாரு? விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு பெரிய விருந்தா மாத்துறாரு எல்லா மக்களுக்கும். அது கேட்டிருந்தா ஒரு 12 பேர் கேட்டிருப்பான் அந்த நற்செய்தியை. அன்னைக்கு அத்தனை பேருக்கும் அந்த நற்செய்தி பகிர்வை குறித்து, சோழர்களை எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறது, தலைமை பொறுப்புகளை எப்படி தட்டி கெடுக்காம எடுத்து செய்யணும், இயலாமையை எப்படி ஆளுமையா மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வந்தவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு போறாங்க. வந்தவங்க எல்லாம் எப்படி குழப்பமான சூழலை அதை எப்படி எளிதாக மாற்றுவது, இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். ஏரோதுடைய அரண்மனையில கூட்டமாக திரளாக இருந்தார்கள் மக்கள். அங்கே கொலை சம்பவம் நடந்தது. ஆனால் தனிமையில இருக்கிற ஒரு இயேசுவோடு தனிமையில இருக்கிற ஒரு நிலைமை, ஒரு கொலைகார கும்பலோடு அரண்மனையில இருப்பதை காட்டிலும் வாழ்வழிக்கிற இயேசுவோடு தனிமையில இருப்பது நல்லது. அதை நீங்க மனதில் கொள்ளுங்கள். ஒருவேளை கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசிரியர்களாக பல்வேறு பிள்ளைகளே நம்ம ஆசிரியர்கள். நான் டீச்சருக்கு சம்பளம் வாங்கினாதான் ஆசிரியர்கள் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசிரியர்கள் இல்லையா? பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர்கள் நீங்க தான். பல்வேறு நிலைகளில் உங்க கம்பெனியில, உங்களுடைய பொறுப்புகளில், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு, உங்களுடைய உடல் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குகிற ஆசனாக கடவுள் உங்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில்
நீங்கள் எவ்வாறாக உங்களுடைய நெகட்டிவிட்டி, உங்களுடைய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கிறிஸ்து கொடுக்கிற துணிவோடு கூட விடுதலை அளிக்கும் காரணம் இல்லாத இந்த சமூகத்தில் விடுதலை அளிக்க கடவுள் உங்களை அழைக்கிறார். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து காத்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய நற்செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக நீங்கள் கிருபை செய்து உங்களுடைய ஆலயத்திற்கு வரும்படியாக எங்களுக்கு உதவி செய்து தொடர்ந்து நாங்கள் இந்த சமூகத்திற்கு நேராக கடந்து செல்லும் பொழுது உம்முடைய ஊடகங்களாக நீர் பயன்படுத்துகிற வல்ல கருவிகளாக விடுதலை காரணிகளாக நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். திருச்சபை மக்கள் அனைவரும் எழுந்துள்ளது நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்யலாம். அப்போஸ்தலர் விசுவாசத்தை நாம் வானத்தில் பூமியில் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பொறுத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு திறந்து இறந்திருந்தார். அவரிடத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபாரசத்தில் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயம் கூறுவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருங்கள். ஒரு சில அறிவிப்புகள் இப்போ இந்த வாரம் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அறிவிப்புகள் முடிந்த பின்பு பொதுவான ஜெபங்களோடு அவர்களுக்கும் ஜெபங்கள் ஏற்படுத்தப்படும். கடவுள் நமக்கு கிருபை கூர்ந்து ஆலயத்தை மறுபடியுமாக திறக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய இல்லங்களிலே ஜபித்து வந்த நம்மை விடுதலையோடு ஆராதனைக்கு ஆலயத்திற்கு வந்து அமர்ந்து நம்மை வழிபடும்படியாக நாம் கிருபை செய்திருக்கிறார். நன்றி சொல்வோம். உங்களுடைய ஜப குறிப்புகளாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியங்கள் நீங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். பெய்ரூட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து, காட்டுமன்னார் கோயிலில் நடந்த ஒரு வெடி விபத்து, அதில் இறந்து போன குடும்பங்கள், ஆன்லைன் கிளாஸஸில் இறந்து சூசைட் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிற மாணவர்கள், கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், இறந்து போனவர்கள், இழந்து தவிக்கிறவர்கள், இவர்களுக்காக நாம் செலுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையில் இந்த காலங்களில் லாக்டவுன் பீரியடை நம்ம பயன்படுத்தி கொண்டோம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். திருச்சபையில் இருக்கக்கூடிய பழுது பார்த்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் செய்வதற்கு கடவுள் கிருபை செய்தார். அதில் முக்கியமாக நம்ம எல்லாரும் அறிந்தபடி ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாருடைய முயற்சினால் முக்கியமாக ஒரு சிலருடைய பெயர்களை நான் சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியல. மிஸ்டர் இளங்கோவன், டாக்டர் கிருபாகரன், டாக்டர் கனகசபாபதி, மிஸ்டர் சாலமன், மிஸ்டர் கிறிஸ்டபர், அது மட்டும் இல்லாமல் நிறைய உள்ளங்கள் கொடுத்து உதவினார். இவங்கெல்லாம் வந்து நேரில் வந்து இந்த வேலையை நடப்பதற்கு அனுகூலமாக இருந்தவர்கள். அது இல்லாமல் வீட்டில் இருந்து பணத்தினாலும் ஜபத்தினாலும் இந்த காரியம், இந்த பிரச்சனை, இந்த பஞ்சாயத்தெல்லாம் பேச வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஆக்கிரமிப்பு இருந்துச்சு. அதையெல்லாம் பேசி சரி பண்ணி போகிறதுக்கெல்லாம் இவங்க மிக உதவியாக இருந்தார்கள். இவர்களையும் இவர்களுடைய குடும்பங்களையும் இதற்காக உதவி செய்த அத்தனை உள்ளங்களையும், இதற்காக ஜெபித்த அத்தனை உள்ளங்களையும் கடவுள் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இது நம்முடைய இடம், நம்முடைய மூதாதையர்களுடைய சொத்து, எல்லாம் கடவுள் கொடுத்து திருச்சபைக்கு எல்லாம் கடவுளுடைய சொத்து. இதை ஒரு துளியாவது இழந்து போவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதை நம்ம செய்யக்கூடாது. அதனால் இந்த காலகட்டத்தில் அதை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு முழு மூச்சாக இருந்து உதவி செய்த அத்துணை நபர்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் கெஞ்சுகிறேன். தொடர்ந்து நீங்களும் ஒருவேளை நம்முடைய திருச்சபையினுடைய அத்தனை பணிகளிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். அதுபோலவே இன்றைக்கு நாம் இப்படி அழகாக வந்து ஆராதிப்பதற்கு அநேக பேருடைய
இதில் ஒருவேளை மிஸ்டர் சாலமையா, டாக்டர் கனக சபாபதி அவர்கள் மற்றும் கிரேஸ் மோகன் அம்மா இவங்க எல்லாம் ஆலோசனைகள் கொடுத்து அப்புறம் நிறைய 3 பேர்கிட்ட வந்து வேலை செஞ்சாங்க. அவ்வளோ பொருட்களையும் துப்புரவு பண்ணி இந்த இடத்த சுத்தம் பண்ணி மருந்து அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறதுக்கு டாக்டர் ராஜ்குமார் உதவி செய்தார். தெர்மல் ஸ்கேனர் வாங்குறதுக்கு அதை எப்படா வாங்குறது, என்ன கம்பெனி வாங்குறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதையெல்லாம் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் உதவி செய்தார், அவர்கள் குடும்பத்தினர் உதவி செய்தார்கள். இப்படியாக இது ஒரு குடும்பமாக திருச்சபை என்பது ஒரு குடும்பமாக ஒருவர் தேவைகள் மற்றும் உதவி இந்த காரியத்தை வெகு நேர்த்தியாக ஒழுங்காக அரசினுடைய வழிகாட்டுதலின்படி நடத்தும்படியாக கடவுள் நமக்கு திரும்பி செய்திருக்கிறார். ஒத்துழைப்பு தந்து வருகிற உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகளை நான் தெரிந்து கொள்கிறேன். ஒருவேளை தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரம் தங்கள் பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை நன்றியோடு நினைவு கொள்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் பெற ஜீவனை நீத்தார். இந்த புதிய வருடத்திலே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுடைய கிருபை உடலுக்கு வேகமாக கெஞ்சுகிறேன். அவருடைய பயணங்களை ஆசீர்வதியும், இந்த தொற்றிலிருந்து விடுதலை தாரும். அது மட்டுமல்ல, அவர்கள் எடுக்க போகிற அனைத்து காரியங்களும் உங்களுடைய சித்தத்துக்கு தகுந்ததாக அமைய கிருபை தாரும். அவருடைய வாழ்வு உமக்கு சாட்சியாக அமைய நீர் உதவி செய்யும். இதுபோல பல்வேறு நிலைகளில் ஆண்டவரே, நாங்கள் சொன்னதை போல இந்த வெடி விபத்தில் இழந்து போன எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற காட்டுமன்னார் கோயிலில் ஆண்டவரே இறந்து போன அந்த தொழில் அன்றைக்கு தான் துவங்கி இருக்கிறார்கள். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு உயிர் இழப்பு என்பதை நாங்கள் எண்ணி பாரத்தோடு செல்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தாங்க. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களை நீர் காத்து, அதுபோல ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் காக்க வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அகில உலகத்திற்கு சமாதானத்தை தாங்காண்டவரே, இந்த தெய்வத்திலே நடந்த பெரிய வெடிவிபத்தில் அநேக பிள்ளைகள் இழந்திருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். சுவாமி, தொடர்ந்து நீங்கள் அந்த இழந்து போன குடும்பங்களுக்கு நீர் தாமே சமாதானத்தை தர வேண்டுமாக நம்மளுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த காம்பவுண்ட் வாளுக்காக, திருச்சபை துவங்குவதற்காக உதவி செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் இந்த நாட்கள் முழுவதும் சந்தித்திருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து நன்றி எடுக்கக்கூடியாக நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீதியான வேலை உங்களுடைய கணத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ வழியாக ஜெபத்தை எடுக்கிறோம். ஆண்டின் தகப்பனே, ஆமென். தொடர்ந்து கடவுளுடைய நாம மகிமைக்காக 163வது கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம். 163வது கீர்த்தனை.
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வச்சார் ஜீவநதியா, தூங்கரற்ற ஊற்றில் மூழ்கி, தூங்கரற்ற ஊற்றில் மூழ்கி, தூய்மை அடைந்து மேன்மையாகிறேன், தூய்மை அடைந்து மேன்மையாகிறேன். விந்தைக்கே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னிலா கை காணென்று சென்றதோ துயரோடங்கு, மன்னகினை போன்ற காட்சி, மன்னகினை போன்ற காட்சி, ஏனாலிலுமே எங்கும் காணே, ஏனாலிலுமே எங்கும் காணே. சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த வேண்டை அன்பு தீடாய் என்னைக்கான ஈடேடுவே, எல்லாரும் பொருளியாகும், எல்லாரும் பொருளியாகும். என்னை மூச்சில் உமக்களிக்கிறேன், என்னை மூச்சிலும் உமக்களிக்கிறேன். என்னை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அமர்வோம். இந்த இரண்டு வாளிகள் இரண்டு பக்கமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் ஆலயத்தை முடித்து செல்லும்போது உங்களுடைய காணிக்கைகளை, சந்தா அட்டைகளை அல்லது புதிய ஆலய கட்டுமான பணி காணிக்கைகளை நீங்கள் அந்த வாளிகளில் போட்டு செல்லலாம். அதுபோல் செல்லும் பொழுது ஒவ்வொரு ரோவாக எழுந்து ஒருவருக்கு ஒருவராக சமூக இடைவெளி விட்டு கூட்டமாக செல்லாமல் செல்லலாம். கூடி நின்று தயவு செய்து பேசுவதை தவிர்க்கவும். தூரத்தில் நின்று வாழ்த்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். தயவு கூர்ந்து ஒத்துழைப்புத்தார்கள். சிறிது காலம் சரியான உடனே எல்லாம் நார்மலுக்கு திரும்பும். தலைகளை காட்டி தரவை நோக்கி செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கம் நிறைய தகப்பனே, எங்கள் ஜபங்களுக்கு பதிலளிப்பவரே, தாய் தந்தையுமானவரே, தேவைகளை அறிந்து அனுதின உணவு அளிப்பவரே, எங்களுக்கு இன்றைய ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் இந்த ஆலயத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக வந்த வண்ணமாக அல்ல, உம்முடைய நிறைவான வார்த்தைகளை பெற்றவர்களாக, அதை கிரகித்தவர்களாக, புதிய சிந்தனைகளோடு இந்த ஆலயத்தை விட்டு கலைந்து செல்ல எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. அதுபோல இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை நீ சந்தியும். இன்றைக்கு அவர்கள் தந்த ஒத்துழைப்புக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. தந்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் தந்திருக்கிற முதிர்ச்சிக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களாகி நாங்கள் அரசினுடைய எந்த கட்டளையும் மீற மாட்டோம் என்பதை மறுபடியும் ஒரு முறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்தும். எந்த விதத்திலும் ஆண்டவரே பிறருடைய கண்களிலே நாங்கள் இடர்வு உண்டாக்காதவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனையில கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சிறியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் வழியாக ஆராதனையில இவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.
இதில் கலந்து கொண்டிருக்கிற இவர்களே நீர் மிக முக்கியமாக இவர்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை தாரும். இதை வென்று வருவதற்கு தேவையான மன வலிமையை தாரும், மனப்பக்குவத்தை தாரும். ஆண்டவரே, அவர்களை காத்தவர்களும் வெளியே அனாவசியமாக செல்லாதபடி, வேலை இருந்தால் மட்டுமே வெளியே செல்ல நீங்கள் கிருபை தாரும். திருச்சபையினுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நிலையிலும் நீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வரீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே, 3 மாதத்தில் அதிகமாக எங்களுடைய சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச்சுடைய பணிகள் அதிகமாக நடைபெறாவிட்டாலும் இப்பொழுது முழு மூச்சிலே நாங்கள் செயல்பட இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கான்ட்ராக்டருக்கு கொரோனா நோய் தொற்றிலிருந்து நீர் விடுதலை தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே, ரூஃபிங் செய்வதற்கு தேவையான சென்ட்ரிங் ஒர்க் மற்றும் ரூஃபிங் காரியங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே செயலாற்றுவதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டுமாக கெஞ்சுகிறோம். அதற்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அகற்றி போட்டு தேவையான பொருட்கள் சரியான விலையில சரியான இடத்துல கிடைக்க நீங்கள் உதவி செய்ய. ஆலயம் ஆண்டவரே எந்தவித யாருடைய ஆண்டவரே வசை சொல்லுக்கும் ஆளாகாதபடி வெகு விரைவில் கட்டி முடிக்கப்பட உங்களுடைய நாமம் மகிமைப்பட நீங்கள் கருவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்காக கொடுத்து ஜெபித்து வருகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே, பல்வேறு தேவைகளோடு வந்திருப்பவர்கள் உண்டு, கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, தன்னுடைய திருமண காரியங்களுக்காக, தங்களுடைய ஆண்டவரே குழந்தை வரத்திற்காக, இன்னும் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு நிலையில சுகவீனம் பெற்றிருக்கிற மக்கள் இருக்கலாம். ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் இருக்கலாம். என்னுடைய பொருத்தனை கேட்கப்பட்டதே என்று நன்றி சொல்லுகிற இதயத்தோடு அமர்ந்திருப்பவர்கள் இருக்கலாம். அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அதை சரிசமமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீர் ஆண்டவரை தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த COVID-19 காலகட்டத்தில் விசுவாசத்தில் ஒரு அணு அளவும் நாங்கள் குன்றி போகாதபடி அதை இன்னும் அதிகமாக அதை நாங்கள் விருத்தி அடைய, உண்மையிலே நெருங்கி உண்மை பற்றி பிடித்துக் கொள்ள, உயிரினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம், உறவுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இனியும் ஆண்டவரே, அசட்டையாக இல்லாதபடி உம்மோடு உள்ள உறவில நீர் தருகிற ஜீவனில நாங்கள் பற்றுதலாக இருக்க, உண்மையிலே பற்றுதலாக இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்திருக்கிறீங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நடுவே இந்த காலகட்டங்களிலே எங்களுக்கு வீடியோ எடுத்து அதை போடுவதற்கு உதவி செய்த அன்பு தம்பைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் அவருடைய தேவைகளையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற கிஷோரை நீங்கள் ஆசீர்வதிங்க. அது போல இன்றைக்கு கீபோர்டு வாசித்துக் கொண்டிருக்கிற ஜெரோமை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உயர்த்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். வெளியே ஆண்டவரே டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்கிற மக்கள் மற்றும் தெர்மல் ஸ்கேனிங் பண்ணக்கூடிய மக்கள் அனைவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே பாதுகாப்பை உடல் சுகத்தை நீர் தர வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இதற்காக முயற்சி எடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க. ஆராதனை நீங்கள் வெற்றிகரமாக செய்து கொடுத்தீங்க ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு வாரம் நாங்கள் பொறுப்புணர்வோடு செயல்பட நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அனுப்புங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபத்தை இருக்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உதாரணங்களை பரவானே.